இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து பிரபலமான ஜல்லிக்கட்டுன்றது அலங்காநல்லூர், மதுரை அலங்காநல்லூர். நீங்கள் இந்த மாடு இது மாதிரிலாம் வாங்கி வளர்த்து விற்கிறீங்க இல்லையா? இதில் வந்து மெயினான விஷயம்னா சுழி பார்த்து வாங்கணும்னு சில விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன் காலனி அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு சிறப்பான ஒரு மாட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த மாட்டை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த மாட்டோட பேர் என்னங்கண்ணே? இதோட மாடு பேர் வந்து கிருக்கன். எதனால அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதனால அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கீங்க? இது மாடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டிங்கிற ஏரியாலேருந்து எடுத்தோம். செங்கிப்பட்டினா இங்கே நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில். அங்கே எடுத்தப்ப மாடு பார்த்துட்டு சும்மா ஏதோ ஏனோ தானே சும்மா மாட்டு ஒரு 10 மாட்டோட மேய்ஞ்சிக்கு இருந்துச்சு. நம்ம பார்த்து இந்த மாடு கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணுனதுனால நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் வித்தியாசமாக பாயும். புது மாடு ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்தால் ஒரு வித்தியாசமாக பண்ணுங்க, ஆனால் இது ஒரு வித்தியாசமாக பண்ணும். அதனால இதுக்கு பேர் அந்த மாதிரி, அதுக்கு பேர் அதனால கிருக்கன்னு வச்சுட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு மாடு இருந்து அந்த பேரில் வந்து நல்ல சிறப்பான விளையாட்டு மாடு. அது நாங்கள் வெளியில் கொடுத்துட்டோம். அந்த மாடு அந்த மாட்டு யாகமா நாங்கள் அதை பேர் வச்சுட்டோம். ஓகேங்கண்ணே. இதுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் தீவனங்கள்லாம் போடுறீங்க? என்ன மாதிரியான ரெகுலராக ஒரு தீவனம் வைப்பீங்க, இல்லை வந்து இதை வாடியில் அடைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தீவனம் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலாக கவனிப்பீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. நம்ம பெரும்பாலும் மற்றவங்க மாதிரி ரொம்ப வித்தியாசமாலாம் வைக்கிறது இல்லைண்ணே. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தவிடு வைக்கிறது. மற்றபடி ஜல்லிக்கட்டு டயத்தில் வந்து கொஞ்சம் தவிடு கூட வைப்போம். ஒரு 2 நேரம் வைப்போம். மற்றபடி நார்மல் நேரத்தில் வந்து ஒரு வேளை தான் தவிடு வைப்போம். ஆமாம், இந்த உளுந்தம்பட்டு, கருக்காத்தோடு, பருத்தி விதை இதுதானே வைக்கிறது. இது வந்து வாடியில் எதுவும் அடைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி 2 ஊரை ஊற்றுருக்கோம்ண்ணே. மன்னியன் விடுதினுங்கிற ஒரு ஊரில் நம்ம ஏரியாவில் தான் முதல் 2வது வெடிக்கை. ஃபர்ஸ்ட் தச்சங்குறிச்சி, 2வது இந்த வெடிக்கை. மன்னியன் விடுதியில் அவுத்தான் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வந்துச்சு. ஒருத்தர் அட்டன் பண்ணாப்ப நல்லா தூக்கி போட்டு பாஞ்சிட்டு சும்மா ஒரு பக்கத்து ஏறி பாஞ்சிட்டு வந்துருச்சு. அப்புறமாட்டி இங்கே கோயிலூரில் அவுத்தோம். அங்கேயும் நல்லா சிறப்பாக வந்துச்சு. அப்போது இந்த ஏரியாவில் பிரபலமான மாடுகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். மாடு வச்சிருக்கோம்னே. இப்போ இந்த மாடு மாதிரி இன்னும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாடுகள் வச்சிருந்தோம். அப்படிங்களா? ஆமாம், நம்ம மாடு கண்டுலேருந்து எடுத்து ஒன்று ரெடி பண்ணி நம்ம வச்சு ஓட்டி இருந்துட்டு யாரும் விருப்பப்பட்டு கேட்குறப்ப அந்த மாட்டை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம அடுத்த மாடு புது மாடாக நம்ம ரெடி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் இதில் பிஸ்னஸ்லாம் சில பேர் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி மாடு சின்னத்தில் வாங்கி வளர்த்து இந்த மாதிரி விற்கிற அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? நம்ம மெயினாக அது மாதிரி பண்ணுறோம் தானே. அப்படிங்களா? ஆமாம், கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறதுல நம்மக்கிட்டேருந்து போன மாடு இப்போ வெளியில் போயிட்டு நிறைய இலக்கில் ஓரளவுக்கு ரீச் ஆன லெவல்லலாம் நிற்கிது. பெரிய பெரிய ஆளுகள்ட்டலாம் நிற்கிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஆமாம், அந்த மாதிரிலாம் சில மாடு நல்லா ரீச் ஆன நல்லா நம்மகிட்டே நம்ம எடுத்து கொடுத்து இந்த மாதிரி வியாபாரத்துக்காண்டி எடுத்தோம்னா நம்மகிட்டே ஒரு 5-6 மாட்டுக்கு மேலே விளையாட்டு மாடு நிற்கும். இப்போ மாடு வாங்க வேண்டியவங்க எதுவும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லையா? தொடர்புக்கெல்லாம் நம்மகிட்டே மாடு இருக்கு. மேக்சிமம் மாடியில போறத பார்த்து தான் விருப்பப்பட்டு வந்து கேட்குறேன். இப்போ என்ன மாதிரி மாடு சின்னத்துல எடுத்து அதை வளர்த்து வாடி அடைச்சிட்டு அது மாதிரி விற்பீங்களா? என்ன மாதிரி அது? ஆமா, நம்ம கண்டுலே பார்த்து நம்ம கண்டு பிடிச்ச மாதிரி இருந்த கண்டை பார்த்து எடுத்து ரெடி பண்ணி நம்ம வச்சு வளர்க்குறது. எடைப்பட்டு வந்து கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம். எல்லாட்டினாலும் நம்ம வச்சிருந்து நம்ம ரெடி பண்ணி அவுத்ததுக்கு அப்புறமாட்டி நம்மளோட சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் பழக்கப்பட்டவங்க பார்ப்பாங்கல்ல, வீடியோலாம் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம் பண்ணும். அது மூலியமா பழக்கப்பட்டு கேட்குறவங்களுக்கும் கொடுத்துறது. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மாடு வளர்க்குறீங்க, இந்த மாதிரி இது பண்ணுறீங்க, மாடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி இதில் இறங்கியிருக்கீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்களே தவிர நம்ம அந்த மாதிரி இதுக்கு போகிறது கிடையாது. நம்ம வந்து மாடு வளர்க்குறதோட சரி, அது இல்லைன்னா அது இந்த வேலைக்கெல்லாம் போனால் நம்மள வீட்டில் மாடு வளர்க்க விட மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு கொஸ்டின் ஆகுது. எப்படின்னா இது மாடு வளர்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எந்த வயசுல வந்துச்சு? இப்போ சில வீடுகள்லாம் மாடு வளர்க்கணும், நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் திட்டுவாங்க. வீட்டுக்கு பயந்து மஞ்சள் வெட்டு போகிற குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதனால அப்படி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த வயசுல வந்தது? நான் வந்து 11th படிக்கையில மாடு வாங்கினேன். மொதல் 11th படிக்கும்போது. அது எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இதில் வந்தது? நான் வந்து டிரைவராக இருக்கேன். நான் வண்டி வச்சு சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிக்கிறேன். அப்படிங்களா? அப்படி ஓட்ட போகும்போது நான் முன்னாடி வண்டி ஓட்ட கற்றுக்க போனேன். ஓனர் வச்சிருந்தாப்புல மாடு. அவருடைய மாடு அடைக்க போகிறது வரது அந்த வகை பழக்க வழக்கத்தில் மாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து மாடு வளர்க்க ஆரம்பிச்சதான். 11வது படிக்கும்போது மாடு வாங்கி வளர்த்தோம். அப்படிங்களா? ஆமாம், இன்னொரு வரைக்கும் மாடு அதே லைனில் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வாடிவாசல்லாம் மாடு அவுக்கெல்லாம் போகிறீங்க. இப்போ போகிற வழியில் நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும். சில விஷயங்கள்ல ஃபன்னான விஷயங்கள் நடக்கும், சில கஷ்டமான விஷயங்கள் நடக்கும். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் அதை பற்றி ஷேர் பண்ணுங்க.
இதுல ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போறதுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நடக்கிறதுங்கிறது வந்து ஒரே ஒரு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டோக்கன் அதிகமா போட்டு தள்ளுவாடி நடக்கிறதுனால தான். ம். டோக்கனை வந்து குறிப்பிட்ட டோக்கன் ஒரு வாடி அவுக்கிறமா 700 டோக்கனா 800 டோக்கனா அதோட நிறுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. 800 டோக்கனுக்கு மேல 200 டோக்கன் விஐபி டோக்கன் இந்த மாதிரிலாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, விஐபி அதிகாரிகளுக்கு தான் அந்த டோக்கன் போகுது பொதுவா. நம்ம இன்னைக்கு ஜென்ரலா பொதுவா ஒண்ணு யோசிக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஐபியா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டோக்கன் தேடி போகுதுங்கிற பட்சத்துல, நார்மலா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரது ரொம்ப டோக்கன் கஷ்டம். ஒரு அதிகாரியா இருக்கிறவங்கனால நார்மலான டோக்கனே வாங்க முடியும். அந்த பவர்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஐபி டோக்கன்ங்கிறதே தேவை கிடையாது. நார்மல் டோக்கனே குடுத்தாலே அவங்களுக்கு வந்து நார்மலா அவங்களுடைய பதவிய வச்சு அவங்க வாங்கிக்குவாங்க. இந்த விஐபி டோக்கன்ங்கிறதுனால தான் அதிகப்படியான டோக்கன் போடுறனால தள்ளுவாடி ஏற்படுது. அதனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டுல நெறைய இதுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகுறோம். நெறைய ஊருக்கு ஏத்திட்டு போயிட்டு அவுக்க முடியாம வரும். அதனால ரொம்ப இதா இருக்கும். இதையும் மீறி கிட்ட போய் ஒரு 10 மாடு, 15 மாடுல அந்த ஸ்டேடியத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாட்டுல மாடு அவுக்க முடியாம நாங்க இங்கேருந்து வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,000 8,000 மேல செலவு பண்ணி போயிட்டு அவுக்க முடியாம வந்தோம். அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வெள்ளை மாடு ஒண்ணு இருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்கலாம் உங்கள்ட்ட. இதோட பேரு, இது என்ன மாரி மாடுங்க? இது பேரு வந்து சின்ன காளிண்ணே. சின்ன காளி. ஆமாண்ணா. எங்களோட குலதெய்வம் கோவிலுக்காண்டி நாங்க வளர்க்குறோம். கோவில் மாடு. ஓ! இது வந்து நாங்க வியாபாரத்துக்காண்டி தான் வாங்குனது. ம். வாங்கிட்டு மாட்ட வித்துட்டோம். கொண்டு போயிட்டு அவங்க வீட்ல அண்ணன்ட்ட தான் குடுத்தோம் பக்கத்துல. நம்ம அண்ணன் தான். அவர்ட்ட குடுத்தப்ப இறக்கி விட்டு வீட்ல கட்டும்போது மாடு பறிச்சுக்கிட்டு ஓடிருச்சு. ஓ! ஓடி பண்ணைக்குள்ள விழுந்துருச்சு. 2 நாள் கழிச்சு தான் மாட்டே திரும்ப புடிச்சோம். மாடு புடிச்சோம்னா பக்கத்துல தான் ஒரு 1 1/2 கிலோமீட்டர்ல தான் குடுத்தது. ம். மாடே திரும்ப நம்ம வீட்டுக்கு இங்க மாட்டு கொட்டாய்க்கு பக்கத்துலயே வந்துருச்சு. அப்படிங்களா? வந்ததுனால அப்புறமாட்டி என்ன இப்படி வித்து போன மாடு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்துல இருந்தோம். ஆ. அப்புறமாட்டி அம்மாவுக்கு சாமி வந்து இது மாதிரி இந்த இடத்த விட்டு போமாட்டோம். ம். இல்ல சாமி அணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கோவில்ல பாத்தலக்குலயும் அதே மாதிரி சொன்னதுனால நம்ம கோயிலுக்காண்டி விட்டுட்டோம். ஓ! ஆமாண்ணே. அப்ப இது ஒரு கோயில் மாடு, கடவுளுக்காகவே இது பண்ண மாரி நீங்க அத வச்சு வளர்க்குறீங்க இல்லையா? ஆமாண்ணே. இதோட பேரு வந்து இதோட பேர் வந்து சின்ன காளி. சின்ன காளி. சின்ன காளி. ம். இது எப்படிங்க வாடிலாம் அவுத்துருக்கீங்களா? நல்லா வருங்க. இது வந்து ஒரே ஒரு வாடி மட்டும் அவுத்துருக்கோம்ண்ணா. ஆ. ஆமா. மதுரையில ஸ்டேடியத்துல ஓ! அவுத்துருக்கோம் அந்த மாடு. அப்படிங்களா? ஒரு வாடி மட்டும் அவுத்துருக்கோம். ஓகே. இங்கேருந்து போய் மதுரையில அவுத்துட்டு வந்தீங்களா? ஆமாண்ணா கம்பல்சரி போவோம். ஆ. ஆமா இந்த வருஷம் எலெக்ஷன்ங்கிறனால அதிகமான வேடிக்கை இல்லாதனால, ஆ. வேடிக்கை இல்லாத பட்சத்துல கிடைச்ச இடத்துக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காண்டி போயிட்டு இவ்வளோ தூரத்துல போயிட்டு அவுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இதனால உங்களுக்கு வந்து நெறைய என்னென்ன செலவுகள்லாம் இருக்கு? என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு இதுல? இதனால எங்களுக்கு செலவுகள்னு பார்த்தீங்கன்னா, அத நாங்க பெருசா கருத மாட்டோம். எங்களுக்கு போகணும், மாடு அவுக்கணும், ஆ. நல்லபடியா மாடு கொண்டுட்டு வரணும். அதுதான் எங்களோட ஆசை. நல்ல இதுல வர செலவுகள நாங்க பெருசா கருதுறது கிடையாது. நல்ல விஷயம். எங்களுக்கு கொண்டு போயிட்டு மாடு அவுத்துட்டு வந்தா மட்டும் போதும். ஆ. மத்தபடி அதுல இவ்வளோ செலவாகுது, அவ்வளோ செலவாகுதுங்கிறதெல்லாம் ம். பெருசா நான் கருதுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, சில ஊர்லேருந்து, சில கிடைகள்லேருந்து வாங்குனா நல்லா விளாடும்பா அப்படின்னு சொல்லி மினிமம் கேரண்டி எல்லாம் சில பேர் சொல்றாங்க. அந்த மாரி இடங்கள்லாம் வாங்குனா நல்லா மாடு விளாடுமா? அது என்ன பத்தி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்பலாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அது மாரி தான் போயிட்டு மாடு எடுக்குறாங்க. ஓ! ம். ஆமா. அது மாரி தான் மாடு எடுத்து, அந்த மாடு பாஞ்சுச்சுன்னு சொல்லி பெரிய பெரிய பணம் குடுத்து எடுக்குறாங்க. ம். அது மாரி எடுத்து எல்லா மாடும் பாயறது கிடையாதுண்ணா. ம். அது ஒரு வகை மாடு இருக்குன்னா, ஒரு மலை மாடு இருக்குன்னா, ம். அந்த கிடையில ஒரு மாடு பாயும். ஒரு மாடு நல்ல மாடும் இருக்கும், ஒரு மாடு சாதுவான மாடும் இருக்கும். ம். எல்லாம் கலந்து தான் இருக்கும். ஆமா. ஏன்னா ஒரு மாடு இல்ல 100 மாடு, 200 மாடு இருக்கிற இடத்துல. ம். அப்படிங்கிறதுல எல்லா மாடும் இந்த மாடு தான் பர்ட்டிகுலரா பாயும். ம். இந்த மாடு தான் விளாடும். அப்படிங்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. எல்லா ஏரியாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குணங்குறியில பொறுத்த ஒரு மாடு இருக்கிறத வச்சு தான். ம். ஆமா. இந்த மாடு தான் நிரந்தரமா பாயுமான்னு கேட்டாலாம் அப்படி கிடையாது. ம். எல்லா மாடுலயும் சிறந்த மாடான மாடு நெறைய மாடு இருக்கு. இந்த ம். மாடு தான்ங்கிறது மட்டும்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, சில வாடிலலாம் போய் நீங்க மாடு அடைக்கும்போது பிரைஸ் ஜெயிச்சிடுறீங்க இல்லையா? ம். அதோட சந்தோஷம், விழிப்புணர்வு எப்படி இருக்கு? சந்தோஷமா கத்திட்டு வர்றாங்க. சில பேரு வித்தியாசமான நடனங்கள் ஆடுறாங்க. காமெடியான ஒரு வடிவங்கள அணிஞ்சுட்டு வந்து உள்ள ஒரு ஃபன் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாரி அனுபவங்கள் இருக்கா? சந்தோஷமா வந்தது? அதெல்லாம் நெறைய இருக்குது. அதான் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. ம். எங்களுக்கு ஒரு ஊருக்கு போற செலவாகுதுங்கிறதே வந்து நாங்க மறக்கடிக்கிற அளவுக்குன்னா, எங்க மாடு அந்த வாடியில ஜெயிச்சு வெளியில வருதுங்கிறதுனால தானே எங்களுக்கு அந்த சந்தோஷம். அத விட வேற என்ன இருக்கு? கண்டிப்பா. அது உங்க முகத்திலேயே நல்லா தெரியுது அந்த சந்தோஷம் இல்லைங்களா? ஆமா. ஆமா. இப்போ நீங்க இந்த மாடு இது மாரிலாம் வாங்கி வளர்த்து விக்கிறீங்க இல்லையா? ஆமாண்ணே. இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா, சுழி பார்த்து வாங்கணும்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. கண்டிப்பா. அந்த சுழி எங்கனக்குள்ள இருக்கும்? அது எப்படிண்ணே பார்த்து வாங்குறது? என்ன அது பேர்லாம் என்ன மாரி? அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்றீங்களா? சரிண்ணே. ம். நமக்கு தெரிஞ்சது வந்து எல்லா சுழியும்லாம் தெரியாது. ஆ. நமக்கு தெரிஞ்சதுல ஒரு சிலத நம்ம பொதுவா பார்த்து வாங்குறதுல, ம். இந்த பாட சுழின்னு சொல்லுவாங்க. ஓ! பின்னாடி முதுகுல சட்டத்துக்கு பின்னாடி 2 சுழி கிடக்கும். அப்படிங்களா? அந்த சுழிய பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அத நம்மளும் எடுக்கிறது கிடையாது. ம்.
அப்புறம் நெத்தியில பார்த்தீங்கன்னா கொடை மேல கொடைன்னு சொல்லி நெத்தியிலே மேலையும் கீழையுமா நேருக்கு நேராகவே 2 சுழி கிடக்கும். ஓ. ம். அந்த சுழியும் நம்ம எடுக்கிறது கிடையாது, யாரும் மேக்ஸிமம் கிடையாது. மற்றபடி பொதுவாக மற்ற சுழி நாங்கள் எல்லாருமே எடுத்து வச்சு ஓட்டுறோம்னே, மற்றபடி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க மாடு கொண்டு போய் வாடிவாசல்ல அடைக்கிறீங்களா? உங்களோட பேரு என்ன பேர்ல அடைக்கிறீங்க? அது என்ன மாதிரி நேம் அதை பத்தி சொல்லுங்க. நம்ம மாடு வந்து வாடிவாசலில் கொண்டு போய் அவுக்குறது வந்து வம்பன் காலனி ராஜ் பாலடி கருப்பர் கோச் மாடுன்னு சொல்லி அவுப்போம். ஓ. நம்ம 2-3 டீமாக நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அப்படிங்களா? ஆமாம், கொத்தக்கோட்டை அம்மன் பாய்ஸ் ஓ. அப்படிங்கிறது நாங்கள் எல்லாம் சேர்ந்து, நல்ல விஷயம். நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து, ஏன்னா நம்ம ஊர் எல்லை தெய்வத்தில் கோவில் இருக்கு, ம். அந்த கோயிலுக்கு மாடு வளர்க்குறதுனால ம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து பிரபலமான ஜல்லிக்கட்டுன்றது அலங்காநல்லூர், மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. புதுக்கோட்டையிலேருந்து நிறைய பேர் அங்கே போய் மாடு அடைக்கிறாங்க. இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 3 ப்ரைஸ் வந்து புதுக்கோட்டையிலேருந்து போன மாடு தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து அங்கே மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாடுனாவே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க அங்கே. எதனால புதுக்கோட்டையில் உள்ள மாடெல்லாம் அங்கே ஜெயிக்குது? இதுக்கு எதுவும் புதுக்கோட்டையில் உள்ளவங்க எல்லாம் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் அதுக்கு எதுவும் பண்ணுறீங்களா, வளர்க்குறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? நாங்கள் ஸ்பெஷலாக பழக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து 3 ப்ரைஸில் அதிகமாக ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரி ப்ரைஸ் அடித்தது வந்து புதுக்கோட்டை. அதனால புதுக்கோட்டையிலேருந்து போயிட்டு எந்த நேம் சொல்லி அவுத்தாலும் அங்கே அதிகமாக புதுக்கோட்டை மாடு வருதா பாயுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் எல்லாம் பார்க்குறது. மற்றபடி வரும்ல அந்த மாதிரி பாஞ்சதுனால தான் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்தது காரணம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இங்கேருந்து போகிற மாடுகள்லாம் அதிகமாக நல்லா விளையாடக்கூடிய மாடுகள் மட்டும் செலக்டிவாக அங்கே போய் அடைக்கிறீங்களா? அது எந்த மாதிரி? அது பொதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோக்கன் கிடைக்குதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல இன்றைய காலகட்டத்துக்கு. அப்படின்னு இருக்கிறப்போ வந்து கிடைச்ச டோக்கனுக்கு வந்து ஏற்ற மாதிரியான பொருள் மாடு கொண்டு போய் நம்ம அவுக்கணும். அப்படி அவுத்தாதானே அதுக்கான ஒரு பயன். ஏன்னா இங்கே கொண்டு போய் அவுக்குறதுங்கிற சின்ன விஷயம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம், நம்ம இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சர்வசாதாரணமாக எல்லாருமே அவுக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. புதுக்கோட்டையில் அதிகமான வேடிக்கை இருந்தாலும் உள்ளூர்லேருந்து வெளியூரில் கொண்டு போயிட்டு மாடை அவுத்து அங்கே நல்ல சிறப்பாக கொண்டுட்டு வரணுங்கிறது தான் பேர். நம்ம அவுக்கிறதே அதுக்காண்டி தானே. உள்ளூருக்குள்ளேயே ஓட்டுறதுல என்ன இருக்குது? வெளியில கொண்டு போய் நல்லா அவுக்கணும், நல்ல பேர் வரணும்ல. ஏன்னா மாட்டை தொட்டு தானே நம்ம அடையாளப்படுறோம், மாட்டை தொட்டு தானே ஊரும் அடையாளப்படுது. சில வீரர்கள் வந்து பிரைஸ்க்காகவே விளையாடுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் வீரர்கள் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு ப்ரைஸ், இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும்டா, செகண்ட் ப்ரைஸ் எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ப்ரைஸுக்காகவே அதை வந்து விளையாட்டை வந்து விளையாடுறாங்க. சில வீரர்கள் எப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய மாட்டை ஒரு தடவை கட்டிடணும் அப்படின்னு வீராப்போட ஒரு வீர வசனங்களோட சேர்ந்து அந்த ஒரு மாட்டை கட்டுறாங்க. அதுல இந்த வீரர்கள் பெஸ்ட்டா, அந்த வீரர்கள் பெஸ்ட்டுன்னு உங்களோட கணிப்படி சொல்றீங்களா? 2க்குமே வந்து முதல்ல மாடு பிடிக்கணும். அதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு திறமை வேணும். எல்லாரும் இறங்கலாம் கூட்டமா உள்ளரிக்க. அந்த 3 பேர் மட்டும் சேர்ந்து பிடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம் தானே. 30 பேர் நிக்கிற இடத்துல 3 பேர் போய் நின்று பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம். அதுவுமே ஒரு கஷ்டம் தான். அந்த சிறந்த வீரர்கள் அவன் அந்த மாதிரி ஒரு 15 மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து வாங்கினா தான் அடுத்தவன் சிறந்த வீரர்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல. கண்டிப்பா. அது மாதிரிதான் அந்த நீங்க சொல்றீங்க பாருங்க, நல்ல மாடை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்த அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்காண்டி தானே இப்போதைக்கு இவ்வளவு போராடுறது. கண்டிப்பா.